அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில கடந்த நிகழ்ச்சியின் போது கடந்த வகுப்பின் போது நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி கடந்த வகுப்பின் போது தமிழ் மொழியில் தமிழ் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மொழியும் அவர்களுக்கு அவருடைய தாய்மொழி சிறந்த மொழி. அந்த வகையில் தமிழுக்கு தமிழர்களுடைய மொழி சிறந்த மொழி இருந்தாலும் ஒவ்வொருடைய தாய்மொழியும் அவர்களுக்கு மிகச்சிறந்த மொழிதான். எந்த மொழியும் இன்னொரு மொழியோடு சளைத்த மொழி அல்ல, சமமாக தான் பாவிக்க வேண்டும். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து பேசுகின்ற பொழுதுதான் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய முனிவர்களும் சித்தர்களும் இறைவனுக்கே சாபம் கொடுத்த அந்த கதையை பற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் கரூர் சித்தரை பற்றி சொல்லும் பொழுது தஞ்சாவூர் அப்பதான் அந்த கொஸ்டின் வந்தது. அதோட அப்போ நிறுத்தணும். இப்போ மீண்டும் அந்த கேள்வியை திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். அதாவது தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்ற இந்த கலச கோபுரம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. 80,000 கிலோ எடையுடைய அந்த கல் அதன் மீது எப்படி ஏற்றி வைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விதான் ஏற்கனவே கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பெரும்பாலானவர்கள் சொன்ன பதில் சாரம் கட்டி அங்க எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்க அப்படின்னு. சாரம் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னாக்க சிலர் கட்டையை வச்சு கட்டி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிலர் மணல் அப்படின்னு சொன்னாங்க. அது சரியான பதில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். எப்படி அங்கே தஞ்சை பெரிய கோயில் கோபுர கலசம் 80,000 கிலோ எடையுள்ள ஒரே கல் எடுத்து செல்லப்பட்டது, இதற்கு யாருக்காவது உங்களுக்கு பதில் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. ஜெயகோபி சார், சசிரேகா மேடம், கிருஷ்ணகுமார் சார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய பதில் சொல்ல முடியுமா? வேற யாராவது? அந்த கேள்வி தஞ்சை பெரிய கோயில் கோபுர கலசம் 80,000 கிலோ எடையுள்ள அந்த கோபுர கலசம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட அந்த கலசம் இப்படி அங்கே எடுத்து செல்லப்பட்டது. அது மண்ணா நிலப்பி ஒரு மேடு மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஸ்லோப்பா பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. யானை எல்லாம் வச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் இதுதான் சொல்லிருந்தாங்க. சாந்தி மேடமும் சொல்லியிருந்தாங்க. அது என்னோட கேள்வி. அப்ப மணலா யாரும் சொன்னாங்க சித்தர்கள் அதுதான் எப்படி கொண்டு போய் வச்சாங்கன்னு கேக்குறேன். அது அவ்வளவு தூரத்துல ஒரே கல் அவ்வளவு வெயிட் எப்படி வச்சுட்டாங்க அவ்வளவுதான் தெரியும். எப்படி வச்சாங்க அதெல்லாம் கேள்வி. சமைச்சமா அதோட விட்டுறணும். இது போய் எப்படி சமைச்சாங்கன்னா அதுதான். வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குது ஐயா? கேக்குதுங்க. சித்தர்கள் உருவத்தை பெருசாக்குறது சிறிதாக்குறதுன்னு ஒரு அனிமா கிரிமான் அது வரைக்கும் அதுல பண்ணிதான் அதை எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்கன்றது என்னோட கருத்து. ஓகே, நன்றி. ஏதோ ஒன்று பூதகணங்களால் கட்டப்பட்டது. பூதகணங்கள். ஆமா. யார் சொன்னது பூதகணங்கள்? சரவணன். அவர் நன்றி, பரவாயில்ல, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த கேள்வி. ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம கேள்வி கேட்கறதா பழக்கம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி தஞ்சை பெரிய கோயில் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுகின்ற பொழுது கரூர் சித்தர் வெற்றிலை பாக்கு போட்டு எச்சில் துப்பிய பிறகே அந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஏன்? ஓகே, அடுத்த கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டுருவோம். தஞ்சை பெரிய கோயில் கட்டு முடிக்கப்பட்ட பிறகு மிகுந்த பூரி போடும் சந்தோஷத்தோடும் இருந்த ராஜராஜ சோழன் கனவில் சிவபெருமான் சொல்லுகின்றார், நீ செய்த இந்த அளப்பரிய செய்கையை விடவும் அர்ப்பணிப்பை விடவும் கொடுத்த தர்ம செயல்கள், இதுக்காக செய்த செலவுகளை விடவும் இன்னொருவர் செய்தது மிகச்சிறந்தது. எனக்கு உன்னை விட அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அப்படி சிவபெருமானே சொன்ன அந்த நபர் யார்? தோண்ட தோண்ட தங்கம் சீரிப்பாயும் சிங்கம். இதுதான் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில்களை பற்றிய உண்மை வரலாற்று சம்பவம். பட் இப்போ இதை பற்றி பேசுவோம். அந்த 80,000 கிலோ டன் உள்ள எடையுள்ள கோபுர கலசம் எடுத்து செல்லப்பட்டது சரியான காரணம்.
ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆனா காரணம் ஏதோ ஒன்னதான் இருக்கும். நான் சரிட்டா எக்ஸாக்டா வரல. வேற யாராவது? சசிரேகா மேடம், வெங்கட், ஹம்சராணி மேடம் அவர்கள் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அனிதா மேடம், கார்த்திகா, ரைட், எனிபடி? வரதராஜ் சார் யாரும் இல்லை. ஓகே, நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலி வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ அந்த பெரிய கோயில்ல வந்து இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது வந்து அந்த மோர் வித்த கிழவி, சூப்பர். அவங்களுடைய பேர் தெரியல. ஆ. அந்த பாட்டி தான் வந்து கட்டும்போது, கோயில் கட்டும்போது நிறைய பேருக்கு வந்து மோர் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. சரி. ஸோ அவங்களுடைய பேரு வந்து கல்வெட்டுல வந்து இப்பயும் வந்து தஞ்சை பெரிய கோயில்ல எழுதியிருக்காங்க. ஓகே, பேரு கரெக்ட். உங்க பேர் என்ன? சரவணனா? ஜெகதீசன். 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 ஓகே, சூப்பர் தலைவரை கலக்குறீங்க போங்க. எங்க போய் எலிஜிபிள் ஆயிட்டீங்க தலைவரை. அடுத்த போஸ்ட் நீங்க தான். ஓகே ஓகே, கரெக்ட், ரியல் எக்ஸாக்ட். அதே மாதிரி ஐயா மூடுறதுக்கு அந்த கிளவிதான் அந்த ஒரு கல்லு கொடுத்துருக்காங்க, அதுதான் அது டாப்ல வச்சிருக்காங்க. வெரி குட் வெரி குட். யாருங்க அது? தலைவரே தானா? கரெக்ட். பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன். சூப்பர், எக்ஸாக்ட்லி ரைட். கரெக்ட் கரெக்ட். அது இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா? ஸோ ஐ வில் டெல். இந்த ஸ்டோரி தான் நிறைய பேர் கேட்டாங்க, தர்மம் எப்படி செய்யணும், ஹவு கேன் பி கால்குலேட் த சேரிட்டி. ஒருத்தர் சேரிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சேரிட்டியை வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான சிவபெருமானே சொன்ன எக்ஸ்ட்ராடினரி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரி. சேரிட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேரிட்டி எப்படி பண்றது, சேரிட்டி பண்றது எந்த கால்குலேஷன்ல வரும், இவ்வளவு கொடுக்குறோம், இது எவ்வளவு போய் சார், சில பேர் 30 சார்ப சொல்றாங்க, 33% அது சொல்றாங்க இல்லையா. சரி, நம்ம கொடுக்குறோம், இது வந்து சேரிட்டி கரெக்டான சேரிட்டியா, நம்ம செய்யற தர்மம் சிறந்ததா, இது சரியான தர்மமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் மிகச்சிறந்த பதில் சிவபெருமானே சொல்றாரு. அது சரி, ஓகே. இப்போ இந்த பதில் சொல்லுவோம். அது இதுன்னு அடுத்து போனா கேள்வி இருக்கு, அப்புறம் சொல்றேன். நீங்க அது அதுன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க, கடைசியில கேள்வி பெண்டிங்லவே இருக்கு, பதிலே காணுமே. சோ இந்த இதுல 80,000 கிலோ டன் எப்படி எடுத்து செல்லப்பட்டது என்றால், இதெல்லாம் செதுக்கி முடிச்சிடுறாங்க. செதுக்கி முடிச்ச பிறகு வந்து எடுத்துக்கிட்டு போகணும். எடுத்துக்கிட்டு போனா எடுக்கிறதுக்கான சூழல் இல்லை. எவ்வளவு தூரம் தூக்கி கொண்டே வைக்க முடியும்னு அப்போ ராஜராஜன் சொல்றாங்க, இதெல்லாம் முடிச்சாச்சு எப்படி கொண்டு. அவர் சொல்லிட்டாரு, இந்த விஷயம் நம்ம இது பினான்சியல் சப்போர்ட் பண்ணணும், ஆல் சப்போர்ட் இதெல்லாமே பண்ணியாச்சு, மற்ற வேலை எடுத்துட்டு வரதெல்லாம் அவர் தான், சித்தர் தான் பாத்துக்குவாரு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. உடனே கரூர் சித்தர் வராரு, எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார், எல்லாருமே தான் ரெடி பண்ணுங்கன்னா எல்லாம் அசைக்க கூட முடியல, அப்படியே இருக்குது அவ்வளவு பெரிய கல். அப்போ நோட்டட் பாயிண்ட், இந்த சம்பவம், இந்த ரகசியம் நீங்க எந்த யூடியூப்ல போய் பார்த்தாலும் இருக்காது. எல்லா யூடியூப்லயுமே சொல்லக்கூடிய விஷயம் நான் சர்ச் பண்ணேன், சீக்ரெட் ஆஃப் பெரிய பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர் அப்படின்னு போட்டு சீக்ரெட் தமிழ்ல போட்டாலும் இங்கிலீஷ்ல போட்டாலும் எல்லாமே சொல்றது சாரம் கட்டி அப்படிங்கறத அதிகபட்சம் இதுல சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த உண்மை பார்க்க முடியல, வேற எதுலையும் இல்லை. ஸோ இது மிகப்பெரிய ரகசியத்தில் தெரியாத ரகசியம் என்ன அப்படின்னாக்க, அப்போ கரூர் சித்தர் சொல்றாரு, அவருடைய மடியில கட்டி வச்சிருக்கிற ஒரு மூலிகை, அந்த மூலிகையை எடுத்து, மூலிகை செடி இருக்கு, அதை நல்லா கசக்கி புழிஞ்சி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய டப்பு, ஒரு பாத்திரம், பெரிய இதுன்னு வச்சுக்கலாம், டப்பு மாதிரி இருக்கு, அதுல தண்ணியில உள்ள போட்டுட்டு அதை ஃபுல்லா கரைச்சிட்டு, அந்த கரைச்சிய பிறகு அந்த தண்ணியை அந்த 80 டன் இருக்கக்கூடிய அந்த பெரிய கல் ஃபுல்லா தெளிக்க சொல்றாரு. ஒரு இடம் தெளிக்கிறாரு. தெளிச்ச பிறகு அப்புறம் சொல்றாங்க, இப்ப அந்த கல் எடுத்துக்கொண்டே மேல வைங்க அப்படின்றாங்க. ஒரு 4-5 பேர், அதிகபட்சம் 4-5 பேர் தான், 4-5 பேர் எடுத்து அந்த கல்லை கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஓகேவா? 4-5 பேர் தான் அந்த கல் எடுத்து வச்சாங்க. இதுதான் உண்மையான ரகசியம். எப்படி அந்த இடத்துக்கு 4-5 பேர் எப்படி எடுத்தாங்க, எப்படி தூக்க முடிஞ்சது? இவ்வளவு பேர் நம்மள யானையை கட்டி இழுத்தான், பானையை கட்டி இழுத்தான், எதுவுமே வரலன்னா எப்படியா கொண்டு போறாங்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த மூலிகைக்கு பேரு பஞ்சி பொதி மூலிகை. இந்த பஞ்சி பொதி மூலிகையினுடைய கேரக்டர், அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாக்க, அதாவது எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் அது தண்ணியில் கரைச்சி அதை எடுத்து போட்டோம்னா அந்த கல்லு வந்து பஞ்சியா மாதிரி இலகுவாக மாறிடும், பஞ்சு மாதிரி மாறிடும், கல்லு பஞ்சாக மாறிவிடும் அந்த மூலிகை பட்டால். அப்போ எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், எத்தனை டன், லட்சம் கிலோ டன்னாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க ஒரு ஆளே தள்ளிட முடியும். அந்த மூலிகைக்கு பேர் பஞ்சி பொதி மூலிகை. அப்ப கரூர் சித்தர் அந்த பஞ்சி பொதி மூலிகையை வந்து கரைச்சி அதை வந்து
அந்த கோபுர கலசம் இருக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கொண்டே வச்சுட்டாங்க. அது காய்ந்த பிறகு திரும்பவும் அந்த எடையை அது பெற்றுக்கொள்கிறது. இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் எ சீக்ரெட். தேங்க்யூ வெரி மச். ஒருவேளை இது யாராவது சந்தேகம் இருந்தால் இது தெரிந்தவரிடம் கேட்டுவிட்டு நாளையோ அல்லது எப்போது வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். ஆனால் இதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, ரைட், டேக். அடுத்தது இன்னொன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இசை, சாரி யார சொன்னா, தலை சொல்லியிருந்தார். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மோர் அந்த கதையை சொல்லுங்க. அந்த கதையோட க்ளூ எண்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். தர்மத்தினுடைய எக்ஸாக்ட்லி தர்மத்தினுடைய சேரிட்டி, தர்மம் செய்வதனுடைய மிகச்சிறந்த பலன் எப்படி வரும் அப்படிங்கறத சிவபெருமான் சொன்னதை நான் சொல்றேன். நீங்க அதை சொல்ல முடியுமா இப்போ அந்த ஸ்டோரியை? ஸ்டோரி எனக்கு முழுசா தெரியாது. பட் வந்து அந்த பாட்டி வந்து இவங்க கல் எடுக்கும் போதும் கோயில் கட்டும் போதும் அவங்க வந்து எல்லாருக்கும் அந்த மோர் வந்து கொடுத்து இலவசமாவே நிறைய பேருக்கு அவங்க மோர் கொடுத்துருக்காங்க. மோர் கொடுத்து அந்த கோயில் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதை வந்து எந்த ஒரு இதுலயும் ரெக்கார்டு இல்லை. ஆனா அது சிவபெருமான் வந்து இவரோட கனவுல சொல்லும் போது இவர் திரும்ப வந்து கல்வெட்டுல வந்து அவங்களுடைய பேரை வந்து அதை எழுதி அவர் அதுக்கான ரெகக்னேஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறது வரலாறு. ஓகே. ஏன் சிவபெருமான் அவங்கள பேரை எழுத சொன்னார்? மீன்ஸ் அவங்க அந்த அந்த பாட்டியோ சம்திங் லைக் தட் அவர் எதுக்கு சொல்லணும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன், அந்த ஒரு பேர் மட்டும்தானே இருக்கும். இதுல இவ்வளவு பேரோட உழைப்பு இருக்குங்கிறது கண்டிப்பா தெரியணுங்கிறது இறைவன் நினைச்சிருக்கலாம். சோ அதுவான காரணமா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோட்டர் மோருக்கு போய் எதுக்கு சிவபெருமான் சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்காங்களே, நிறைய பேர் வந்து டொனேஷன் பண்ணிருக்காங்க, சேரிட்டி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அமௌண்ட்ல ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலான பெயர்களும் இருக்குது. பட் பர்டிகுலரி சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா ராஜராஜ சோழனை விட சிறந்தவர்னு சொல்றாரு. அவர் சிவபெருமான் சொன்ன எக்ஸாக்ட் வேர்டு ராஜராஜ சோழனை விட மிகச்சிறந்த அர்ப்பணிப்பை செய்தவர் அப்படின்னு சொல்றாரு. ராஜராஜ சோழனை விட எப்படி மிகச்சிறந்த பணி? ஒரு மோர் தாயா போய் எப்படி அவ்வளவு செய்ய முடியும்? ஆனா சிவபெருமான் சொன்னதை அதை சொல்றாரு. கண்டிப்பா. அது தெரியல. இதுவே பெரிய விஷயம். ஓகே, நன்றி, தகவலுக்கு நன்றி. வேற யாராவது? சிவபெருமான் சொன்னது ராஜராஜ சோழனை விட மிகச்சிறந்த அர்ப்பணிப்பு. ரைட், ஓகே, ஐ வில் டெல். நான் சொல்றது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் கட்டி அதுல 2 ஸ்டோரி வரும். இன்னொருத்தர் சொன்னார் அந்த மேல கல் வச்சிருக்கிறதுன்னு. அதுவும் வரும், இதுவும் வரும். 2 ஸ்டோரியுமே வரும். இவர் ஜெகதீசன் சார் சொன்ன மாதிரி அந்த பேரு பொறிக்கப்பட்ட கல் கோயில்லயே இருக்குது. நீங்க எப்ப போனாலும் பார்க்கலாம். பட் கோயில் போறவங்க வந்து அதுதான் பாக்குறாங்கல்ல, சுத்தி பார்த்துட்டு வந்துருவாங்க. சிலை இருக்குது. ரொம்ப பேரு என் ஃப்ரெண்டே கேட்டான், என்னடா எந்த கோயில்ல போனாலும் ஒரே சிலையா தான் இருக்கு, வேற எதுக்கடா இங்க போனோம், இங்க என்ன பாக்குறோமோ அதே தானே அங்கேயும் இருக்குது அப்படின்னா. அப்புறம் இன்னொருத்ததுல இந்த கோயில் எல்லாம் போயிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு ஒரு கமெண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான். ஒரு சாமி வந்து எல்லாம் சுத்தி சுத்தி இருக்கும்போது கடவுள்கிட்ட போயிட்டு இருக்கான். கடவுளே எனக்கு அது கூட இது கூட நான் பக்தி மயமா வந்துடுறேன்னா, உடனே அந்த ஆளு நம்ம கடவுள் வந்து சூலத்தை எடுத்து, நீனே ஒழுங்கா என்னைய பார்த்துட்டு இருக்க, பக்கத்துல இருக்க பொம்பளை எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க, பக்தி ரசத்துல வந்து பக்தி ரசத்துல ஒழுங்கா கோயில் வந்தா கோயில் வந்து பாருங்கடா, அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வராதிங்க அப்படின்னு கோயில்ல இருக்கிற காடு வந்து டென்ஷன் ஆகி சூழத்தால குத்துற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ கோயிலுக்கு போற பர்பஸ்ங்கிறது அங்க உள்ள கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோயில், அதாவது பழம்பெருமை வாய்ந்த கோயில்களுக்கு போகின்ற பொழுது அந்த கோயில் ஏன் கட்டப்பட்டது, எப்பொழுது கட்டப்பட்டது, தல வரலாறுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. தலை நம்ம அஜித் வரலாறு இல்ல, தல வரலாறு. அந்த தல வரலாறு என்ன, எதற்காக அந்த கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பொழுதுதான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு அதுல நுணுக்கங்கள் தெரிஞ்ச போதுதான் நீங்க போய் பார்க்கும்போது அந்த பிரமிப்பு வரும். அதை பற்றிய புரிதலும் இன்னும் அதனுடைய வியப்பும் தெரியும். ஏதாவது ஒரு டைம் ஆச்சு, டைம் பாஸ் ஆச்சு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எப்பயுமே எந்த இடத்துக்குமே இப்போ சுற்றுலா தலத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே லீவ் விட்டாச்சு எங்காவது போகணும் அப்படின்னு போறாங்க. அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு போற ஒரு இடம் எதுவா இருந்தாலும் இப்ப வீட்டை விட்டு அந்தாண்ட போறோமா அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்கிறத தவிர பெருசா இருக்காது. அப்போ புதிதாக சுற்றுலா தலத்துக்கோ எதையோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாலோ முதல்ல எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் சுவாரஸ்யமான தகவல்கள் யாருக்குமே தெரியாது. அது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எப்படி போகணும், அதுல வரலாற்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்கும்போது தான் மிஸ் பண்ணாம அதுல ஒரு அட்டென்ஷனோட பார்க்க முடியும்.
அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது பர்டிகுலரா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவத்தலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்கிறத நீங்க கால்குலேட் பண்ண விடவும் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி வைணவ அனைத்து கோயில்களினுடைய மிகப்பெரிய அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அதே மாதிரி கடவுள் மறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடியதும் தமிழ்நாட்டில் தான். ரெண்டுமே கான்ட்ரோவர்ஷியல், ஆப்போசிட் இங்கே தான் இருக்குது. ரெண்டுமே இருக்கணும். ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இருக்கும் பொழுதுதான் ஒரு சரியான தீர்வு இருக்கணும். நேர் எதிர் துருவம், வாதி பிரதிவாதி அப்படிங்கும் போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சொல்றாங்க, என்ன எல்லா பயிலுமே பட்டையும் கொட்டையும் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறானோ ஓட்டு மட்டும் இங்கே போட மாட்டேங்கிறா, இல்லை இது என்னடா இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அது புரிதல், அது தமிழகத்தினுடைய புரிதல். ஏன்னா அதாவது ஆன்மீகம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஆன்மீகம் என்பது என்னுடைய புரிதல், தனிப்பட்ட புரிதல். ஆனால் அரசியல் என்பது மக்களுக்கானது. அப்போ இதுக்கு யாரு வேணுமோ அது என்னால தேர்ந்தெடுக்க முடியும், இது என்னுடைய பர்சனல் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய, இந்தியாவுடைய நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இவன் அமித்ஷா அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு. இங்க வந்து சாதாரண கிராமத்தில் படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு கூட அரசியல் அறிவு தமிழகத்துல அதிகமா இருக்குது அப்படின்னு சிலருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடிப்படை காரணம் ஆன்மீகத்தை பற்றிய புரிதல் தமிழர்களுக்கு இருக்கு. கோயிலுக்கு போனாலும் போகலனாலும், கோயிலுக்கு போறவங்களோட கோயிலுக்கு போகிறவங்களை விட போகலன்னு சொல்றவங்க ஆன்மீகத்தை அதிகமா தெரிஞ்சிருப்பாங்க. ஏன் போகல அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லுவாங்க. அது சரியாகவும் இருக்கும். பட் எனிவே, எந்த ஒரு செயலை சென்றாலும் அதற்கான புரிதல், விளக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி விளக்கத்தோடு செல்கின்ற பொழுது நமக்கு எந்த டவுட்டும் வராது. வித்தவுட் டவுட் யூ கேன் சக்சஸ். ஈவன் தோ மேரேஜ், கல்யாணத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னா புரிதல் இல்லாததான். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறது ஏன்னு தெரியல, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னு தெரியல. அப்போ எதுக்கு யாருக்கு மேரேஜ் பண்ணிக்க போறோம், இதன் பிறகு என்ன ரெடி ஆகிக்கணும், மேரேஜுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எதையும் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் டு கம் டு த பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து சிவபெருமான் சொல்றக்கூடிய தர்மம் அப்படிங்கிறதுல பெரிய, எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய விஷயம்ங்கிறது சிவபெருமான் சொன்னது. சிவபெருமானுக்கு மிகப்பெரிய கோயிலை கட்ட வேண்டும் அப்படின்னு ராஜராஜ சோழன் முடிவு பண்ணிட்டு, உலகத்தினுடைய மிகப்பெரிய கோயிலாக சிவத்தலம் இருக்கணும், அது இங்க இருக்கணும் அப்படின்னா உலகத்தின் பெரிய, அவர் வச்சது எடுத்தோடனே பெரிய கோயில் தஞ்சை அப்படிங்கிறது பேர் சேர்ந்துக்கிச்சு. அவர் சொன்னது பெரிய கோயில், உலகத்திலே பெரிய கோயில் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு பிரம்மாண்டமா கட்டணும்னு வைக்கிறாரு. சரி, கட்ட ஆரம்பிச்சிடறாரு. கட்டிக்கிட்டுலாம் முடிச்சிடுறாங்க. முடிந்த போது அவர் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியோட கும்பாபிஷேகம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் ராஜராஜ சோழன் கனவுலேயே தூக்கத்திலே ஒரு பிரம்மாண்ட கோயிலை கட்டிட்டேன், என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள் இது அப்படின்னு சந்தோஷப்படுகின்ற பொழுது, அப்போ சிவபெருமான் அவர் கனவுல தோன்றாரு. இல்ல, உன்னை விடவும் நான் மதிக்கக்கூடிய, உன்னை விடவும் அவர் சொல்றார், ராஜராஜ சோழனை விடவும் அர்ப்பணிப்போடு இந்த பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர். சேரிட்டி, அண்டர்லைன் பண்ணிங்க, சேரிட்டி. எது சேரிட்டின்னு எல்லாருமே கிட்ட எப்படி கொடுக்கறது, எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாக்ட்லி பதில் சிவபெருமான் சொல்றாரு. நீ கொடுத்த அர்ப்பணிப்பு தர்மத்தை விட அதிகமாக செஞ்சது இன்னொருத்தர்ன்றாரு. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா, நம்ம தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கோம், அவ்வளவு படைகள்லாம் அனுப்பியிருக்கோம், இவ்வளவு பணம் எல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டு இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணதுல நம்ம பேர் ஒருத்தர் இன்னொருத்தர் போது அது யாருது அப்படின்றாரு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, கோட் பண்றாரு, இந்த மாதிரி டாக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு மோர் அப்படின்னு ஒரு குழு கொடுத்து அனுப்பிடுறாரு. அது யாரு மோர் சார், கிளம்பு அப்படின்ட்டு நேராக அடுத்த நாள் காலைல வர்றாரு. எல்லாத்தையும் கேட்குறாரு, யார்ப்பா அது அப்படிங்கிறவனே. அப்போ சொல்றாங்க, அதுவா, அந்த ஒரு பாட்டியா, அது காலைல வந்துட்டு போகணும், கூப்பிடுறாரு, என்ன பண்ணிச்சுன்னு கேளுங்க. ஏன்னா என்ன பண்ணுதுன்னா, இவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, இது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட கோயில் சிவனுக்கு நான் எழுப்புகிறேன், அதுக்கு வந்து எல்லாருடைய அர்ப்பணிப்பும் இருக்கணும், அவர்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கலெக்ஷன் பண்றாரு. அமௌண்ட் நிறைய பேர் கொடுக்குறாங்க, பணக்காரர்கள் எவ்வளவு முடியுமோ அவங்க, ஏழைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, பொருளாதாரத்தில் உங்களுடைய பங்கீடு இருப்பது போன்றே உழைப்பிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கோயில்ல பணி செய்யணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்தி தேவி அந்த கேரக்டர்லாம் தனியா வரும், அடிக்கிறது அந்த கேரக்டர் ஒன்று தனியா வரும். அப்போ இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி என்ன பண்ணது, ஒரே ஒரு மாடு வச்சிருக்க பாட்டி, அந்த பாட்டி எனக்கு என்னால முடிஞ்சது இது வித்து தான், அதுல மோர் வித்து குழைச்சிக்கிட்டு இருக்க பாட்டி. அப்போ வந்து அது டிசைட் பண்ணுது, அப்போ இது மாதிரி மன்னன் சொல்லிட்டான்,
அப்போ கோயிலுக்கு நம்ம டெடிகேட்டடா பண்ணணும் அப்படின்ட்டு அது டிசைட் பண்ணுது. என்னன்னா, தான் தினமும் விற்கின்ற இந்த மோரில் இருந்து 50-50 50% கொடுத்துடணும், சேரிட்டி கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஒரு பானை அதிகபட்சம் அதனுடைய எக்கனாமிக் சோர்ஸ் அப்படின்னா ஒரு பானை மோர். அப்போ ஒரு பானை மோர்ல எடுத்துட்டு போவாங்க. அரைப்பானை வித்த பிறகு அந்த அரைப்பானையை ஃபுல்லா எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. சில டைம் அதிகமா இருக்கு அப்படின்னா அரைப்பானையை விட அதிகமாகவே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுடைய கால்குலேஷன் 50% கொடுக்கணும். ஆனால் மோர் தென் தட் சில டைம் வந்து வேலை செய்யறவங்க என்ன பண்ணா இது பத்தாது அப்படிங்கும்போது அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க டிசைட் பண்ணது 50% நாம வந்து சிவத்தலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனால் 50% அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னைக்கு அந்த மன்னன் அனௌன்ஸ் பண்ணானோ, அறிவித்தானோ, அந்த அறிவிப்பு அந்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக அந்த அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு நாள் கூட மழை இடிவில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவங்களால முடியாத இருந்த பொழுதும் சரி, தொடர்ச்சியாக இது ஒரு நாளுமே நிறுத்தினதே கிடையாது. எந்த சூழலிலும் எவ்வளவு பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து அது தனியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை நிறுத்தினதே கிடையாது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பதான் சொல்றாரு சிவபெருமான், அந்த முடிஞ்ச பினிஷிங் டயத்துல வரும்போது அந்த அம்மா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு எப்படி இது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா கூப்பிடுக்கும் போது ஆஸ் வெல் அஸ் அதை இன்னொரு கனெக்டிங் கொடுத்தாங்க. அதே இதுல இன்னொரு இது வருது பதப்பா இருக்கும்போது அப்பதான் அந்த நம்ம அம்மா நம்ம கேரக்டர்ல என்ட்ரி ஆகுறாங்க. எல்லாம் மோர் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், ஏன் எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க, பூலாவதுக்கு தானே நான் மோர் கொடுக்குறேன், இதை குடிச்சுக்கிட்டு ஏன் டென்ஷனா இருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மன்னன் வரப்போறாரு, அங்க இந்த கடைசி நேரத்துல இந்த கல்லு பெரிய கலாய்பரம் பண்ணிட்டு இருக்குது, ஏற்கனவே செட் பண்ணி பிளான் பண்ணி வச்சு பார்த்த கல்லு தான், ஆனா இப்ப வைக்கும்போது உள்ள போக மாட்டேங்குது, இது என்ன கதைன்னு தெரியல, கல் எப்படி வளரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி உடைச்சிடலான்னு உடைச்சாக அது ரெண்டா உடைஞ்சு போச்சு, இதை உள்ள ஃபிட் பண்ண முடியல அப்படின்னு அந்த அம்மா போய் பாக்குது. பார்த்தோன்னே இதுவா, இது வந்து எங்க வீட்டுல நான் வந்து என்னுடைய வீடு குடிசைதான், அது வீட்டுல இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு படிக்கல் ஒண்ணு போட்டிருப்பேன், அதுல நடந்து வருவேன், என்னோட வீட்டுல இருக்க கல் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், வேணா அதை எடுத்து வைங்க அப்படின்னு. அந்த நம்மளால பெரிய ஆட்களா இருப்பாங்க, இந்த அம்மா போய் நமக்கு கவுண்ட் டவுன் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு. இன்னொருத்தன் என்னம்மா நீ காலில் போட்டு மீச்சிட்டு போறது அங்க வைப்பாங்க, அதெல்லாம் வைக்க முடியாதுன்ட்டாங்க. சரி வச்சா வைக்காட்டிப்பாங்க, ஆனா இது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நேரம் ஆயிட்டு இருக்கும்போது எல்லாம் சரி ஒரு அதையும் பார்ப்போமே அப்படின்ட்டு சரி போய் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. எடுத்துட்டு வர்றாங்க, எடுத்துட்டு வச்சு பார்க்கலாம்னு வைக்கிறாங்க, ஃபிட் ஆயிடுது. இது கதை இல்லை உண்மை. டக்குன்னு வைக்கிறாங்க, ஃபிட் ஆயிடுது. நம்மளால என்ட்ரி ஆயிடுறாரு ஹீரோ, ராஜராஜ சோழன் என்ட்ரி ஆயிடுறாரு. இப்ப அதை எடுக்கவும் முடியல, வைக்க முடியல. சரி கழுவியா வைக்கலாம்னு பார்க்க இல்லை, அப்படியே ஃபிட் ஆயிடுது. ஃபிட் ஆட்டணுன்னே இப்ப அது இதுலயும் கேட்கறாரு, இந்த கதையில அது வேற மாதிரி வரும் கதை. ஸோ இது ரெண்டு மிங்கிள் பண்றதுனால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஸோ வந்த உடனே அப்ப கேட்கிறாரு, கேட்கும்போது அப்புறம் நான் எல்லாமே திருன்னு முடிச்சுட்டு ஒரு பதட்டமா இருக்க என்னன்னொடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்னோடனே இந்த மாதிரி இருக்குது, அந்த அம்மா வச்சிருக்காங்க, அந்த காலில் பட்ட கல்லு சிவபெருமான் தலைக்கு மேல இருக்குது அப்படிங்கும்போது அப்புறம் சொன்னாரு, அவர் உடனே சொல்றாரு, நம்மால எனக்கு ட்ரீம்ல வேற கவுண்ட் டவுன் கொடுத்துருக்காரு, அதுவும் இது ஒண்ணுதானா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மோர் கொடுத்ததா அது? ஆமாங்க ஐயா மோர் கொடுத்தது தாங்க. ஸோ மோர் கொடுத்த அதே பாட்டியும் இந்த கல் வைக்கப்பட்ட ரெண்டு ஒன்று, அப்போ சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. அந்த பாட்டி அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் என்னுடைய மோர் விற்கிறதுல 50% கொடுக்குறேன் அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டியிருந்தேன், அதுல இருந்து இந்த நாட்கள் முழுக்க அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வணங்குறாரு. ராஜராஜ வணங்கி, அம்மா கனவுல வந்து உங்களை தான் சொல்லியிருக்கிறாரு, நான் செய்த அர்ப்பணிப்பை விட நீங்கள் செஞ்சதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கல்லறை அந்த அந்த கற்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து இன்ஃப்ரண்ட்ல வந்து அந்த அம்மாவோட பேர் இருக்கும். அந்த மோர் வித்த பாட்டினுடைய பேர் என்னன்னு கேட்டாக்க இடைச்சி அம்மாள். இதுல ராஜராஜ சோழன் அவர்கள் அழகி இடைச்சி அம்மாள் அப்படிங்கிற பேர் இதுல பொறிக்கப்பட்டிருக்கும். இதுல என்ன கேரக்டர் பெருசா இருக்குது, ஒரு மோர் கொடுத்ததுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் சேரிட்டி. இதுதான் நான் புரிந்து கொண்ட சீக்ரெட் ஆஃப் சேரிட்டி. பிகாஸ் ஆஃப் இப்போ ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஒரு அம்பானி வராரு, ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கும் ஒரு சேரிட்டி பண்றாரு. இன்னும் ஒருத்தன் சாதாரண ஒருத்தன் கூலி வேலை பார்க்கறான், அவனுக்கு மாசம் வருமானே 10,000 ரூபாய், அவன் வந்து ஒரு 1000 ரூபாய் தர்மம் பண்றான். நல்லா கவனிச்சு கம்பாரிட்டி, ஏன்னா சிவபெருமான் சொன்னதுக்கு என்ன கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், என்னுடைய புரிதல். 10,000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒருத்தன்
ரூபாய் சேரிட்டி பண்றான். அம்பானி பல லட்சம் கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய் சேரிட்டி பண்றார். இப்போ 5 கோடி ரூபாய் பெருசா, 1000 ரூபாய் பெருசா? எனிபடி? சசிரேகா மேடம். சார் நம்ம பொறுத்த வரைக்கும் 5 கோடி தான் சார் பெருசு. தர்மத்தப்படி அந்த 1000 ரூபாய் தான் பெருசு. அது எப்படி? எல்லா படியும் ஒரே படியா தானே இருக்கணும்? அவனுக்கு நிறைய இருக்குங்க சார். அதுல கொஞ்சம் தான் தர்றான். இவனுக்கு கொஞ்சம் இல்ல, நிறைய தர்றான். நிறைய தரான்ல. இல்லைங்க ஐயா, 1000 ரூபாய் தான் பெருசுங்க. 1000 ரூபாய் தான் பெருசா? ஆமாங்க. நான் போர்டு போடுறேன். 5 கோடி பெரிதா, 1000 ரூபாய் பெரிதா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். 1000 ரூபாய் பெரியதுன்னா எல்லாம் இது சொன்னது யாரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. 1000 ரூபாய் பெரிதா? 1000 ரூபாய் தாங்க. 1000 ரூபாய் தான் பெருசு. அம்பானியோட 1/10 5 கோடி கிடையாதுங்க ஐயா. ஆனா 10,000-ஓட 1/10 1000 ரூபாய். அவன் வந்து அவனோட வாழ்வாதாரத்தோட அவன் குடுக்கற மாதிரி இருக்குங்க. 5 கோடி அம்பானிக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் பெருசு. ஓகே, சூப்பர். ஓகே, வேற புவனேஸ்வரி மேடம். மியூட் பண்ணிருக்கீங்க. மியூட் இல்ல. இது ஏன்னா ரொம்ப பேர் இது நம்மள கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சேரிட்டி எப்படி பண்றது, எவ்வளவு பண்றது தெரியல அப்படிங்கிறதுக்கு. அதனாலதான் இந்த கேள்வி எல்லாத்துக்கிட்டையுமே கேட்கிறேன். சொல்லுமா. மியூட் மியூட்ல இருக்கீங்க. ஓகே, மியூட்ல எடுக்க முடியல. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த குடுக்கணும் அந்த மனசு பெரிய மனசு சார். மனசுதான் பெருசு இல்லையா? அப்போ ராஜராஜ சோழன் மனசு இல்லாமையா கொடுத்தாரு சார்? அதை விட வந்து அந்த 10,000 சம்பளம் அவங்களுக்கு அதிகம் சார். அவருக்கு மனசு இருக்கு, ஆனாலும் அந்த கூலி ஆளுடைய 10,000 சம்பளத்துல இருந்து கொடுக்கறது பெரிய மனசு சார். அந்த மனசை விட இந்த மனசு பெரிய மனசு. அப்ப பெரிய மனசு சின்ன மனசுன்னு 2 பிரிக்கலாம். ஓகே, ரைட். நல்ல க்ளூ. வேற யாராவது? பாலசுப்ரமணியன், வெங்கடண்ணா. 5 கோடி பெருசா, 1000 ரூபாய் பெருசா? இதான் இன்றைய கேள்வி. சரி, ரைட். ஓகே, யாருக்கு? சரி, ஓகே. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க வெவ்வேறு கருத்து. மனசு அப்படிங்கிறத ஃபைனலா ஓவரால் சொல்லியிருக்கீங்க. குட். இதுல வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது எப்படின்னா, கரெக்ட், சிவபெருமன் சேரிட்டியை பத்தி சொல்றதுங்கிறது ரொம்ப பேர் புரிதலோட இருக்கிறாங்க. கரெக்ட் தான். இப்போ ஹவு கேன் பி கால்குலேட் மீன்ஸ்னா 100% எடுத்துக்கும். அவருடைய வருமானம் அப்படிங்கிறத பர்சன்டேஜா எடுத்துக்குவோம். இப்ப ராஜராஜ சோழன்னா அவருடைய டோட்டல் பர்சன்டேஜ், அவருடைய நாடு நகரம், அவருக்கு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும் பொழுது அது அவருடைய அசெட்ல இருந்து எவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னு கால்குலேட் பண்றோம். அப்போ அவருடைய அசெட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கும்போது அவரு இருக்கிறதுல அவர் தான் அதிகம். நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயில்ல தொடங்குறதுங்கிறது அவரு தான் கனவு. உலகத்தினுடைய மிகப்பெரிய சிவாலயம் அப்படின்னா அது இதுவா தான் இருக்கும்னு அவருடைய வாழ்நாளினுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா அதுதான் இருக்கணும்னு ராஜராஜ சோழன் டிசைட் பண்றாரு. அப்படிதான் கொண்டு வர்றாரு. அப்போ அவருடைய மனம் அப்படிங்கிறது ஒரு துளி கூட குறைஞ்சது கிடையாது. ஒரு துளி கூட குறைஞ்சதுல அவருடைய மனம் முழுக்க அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னாக்க அது தஞ்சை பெரிய கோயிலா தான் இருக்கும்னு நினைக்கிறார். அவருடைய மனம்ங்கிறது உண்மையானது. அது மாதிரி அவரால் எவ்வளவு முடியுமோ, கருவூலத்திலிருந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுக்குறாரு. தன்னுடைய படைகள் முழுவதும் அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றாரு, மக்களையும் அதில் ஈடுபடுத்துகிறார், அவர்களிடமிருந்து பொருளாதாரம் வருகிறார். ஸோ ஒட்டுமொத்த அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய பணி முழுவதுமே அவருடைய கண்காணிப்பில் தான் இருக்கு, அவரை சுற்றி தான் இருக்காரு. அதுக்கு முழு முதற் காரணம் அவர் தான். அதுல எந்த துளியும் மாற்றமே கிடையாது. ஆனால் ராஜராஜ சோழனை விடவும் சிறந்த பங்களிப்பை கொடுத்தவர் அப்படின்னாக்க
அந்த மோர் வித்த பாட்டி அப்படின்னா எந்த கேரக்டர் அப்படிங்கும் போதுதான் இந்த சேரிட்டி அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்ல சிவபெருமானோட இந்த கதையின் மூலமாக மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புவது, தர்மம் எப்படி செய்வது, அந்த தர்மம் எத்தனை பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றது அப்படின்னா, அவருடைய ஒட்டுமொத்த அவருடைய அசெட், அவருடைய ராஜராஜனுடைய அசெட்ல இருந்து அவர் செய்யறது அப்படிங்கிறது ஒரு 30% வச்சுங்க. 30% பெரிய விஷயம். அவர் 100 கோடி இப்ப லைக் தட் முதல்ல சொன்னாங்க இல்லையா, 1,00,000 கோடி அம்பானிக்கு இருக்கு, அவர் 5 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. அது மீகரான அமௌண்ட். ஆனா ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அதுல 1,000 ரூபாய் கொடுக்குறான், அதுல 10% போகுது. அப்போ அவங்க சொன்ன மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 10,000 ரூபாய் தன்னுடைய அசெட் உள்ள ஒருத்தன் 1,000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது 10%. அம்பானி 1,00,000 கோடி வச்சிருக்காரு, 5 கோடி கொடுக்குறாரு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 5 கோடி பெருசா 10,000 பெருசாங்கும் போது தர்மத்தின் அடிப்படையில், அவங்க மேடம் கரெக்டா சொன்னாங்க சிச்சிரேகன், தர்மத்தின் அடிப்படையில் நீங்க கவுண்டபிள்ல பார்த்தாக்க 5 கோடி தான் பெருசு 1,000 ரூபாயோட. நீங்க வெளில யார்கிட்ட சொன்னீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்ப்பான், என்னடா 5 கோடி 1,000 ரூபாயை விட சின்னதா அப்படின்னு. பட் அது கவுண்டபிள், 5 கோடிங்கிறது பெருசு. ஆனால் தர்மத்தின் அடிப்படையில் இவனுடைய வாழ்வாதாரத்துடைய மொத்தம் அப்படிங்கிறது 10,000. 10,000த்துல 1,000 ரூபாய் கொடுக்குறான், 10%. அவன் 1,00,000 கோடி, 1,00,000 கோடியில 5 கோடி கொடுக்குறான், அது வந்து கம்மியான பர்சன்டேஜ். அப்போ 5 கோடி பெருசா, தர்மத்தின் அடிப்படையில் 1,000 ரூபாய் பெருசானா 1,000 ரூபாய் தான் பெருசு. இதுதான் சிவபெருமான் சொல்றாரு. ராஜராஜ சோழன் அவ்வளவு செய்து இருந்தாலும் அவர் கொடுக்குற பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மினிமம் 30 to 40% கிட்டத்தட்ட வந்திருக்கலாம் அவருடைய கணக்கின்படி. ஆனால் மோர் வித் பாட்டி 50% நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. தன்னுடைய மோர் அதிகபட்சம் அவங்க மோர் தான் வைக்கிறாங்க. ஆனால் அந்த டெடிகேஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே சொன்னது சேம் எக்ஸாக்ட்லி. ஐ ரியலி தேங்க் டு ஆல், அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அபவுட் த சேரிட்டி பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் மைண்ட் செட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சேரிட்டி. அதுல வந்து அந்த பார்ட்டி வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்கின்ற பொழுது ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தட் பீப்புள், அதுல வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்க. சில நாட்கள் அதிகமாக அதையும் கொடுக்குறாங்க, அதை வந்து சந்தோஷமாக கொடுக்குறாங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, எப்படி சேரிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பணம் கொடுக்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, எல்லாருமே 100% ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஒருவர் பணம் இன்னொருவருக்கு கொடுக்கும்போது, யாருக்கு கொடுத்தாலும், வாடகை வீட்டுக்கு கொடுத்தாலும், கடன் கொடுக்கறதா இருந்தாலும், இல்லை ஒரு மளிகை கடை ஜாமான் கொடுக்கறதாலும், காய்கறி வாங்கினாலும், உங்களிடமிருந்து ₹1 உங்க அடுத்தவருக்கு போகிறது என்றால் நீங்க அந்த 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 டைமிங்ல இருக்க மைண்ட் செட்டுங்கிறது பி ஹாப்பினஸா தான் இருக்கும். பி ஹாப்பினஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி. கொடுக்கும்போது இந்த பேரம் பேசிட்டு இந்த வச்சுக்கிட்டு போனா போட அப்படின்னா, இந்த பேரம் பேசிட்டு தான் கடுப்புல தான் கொடுப்பாங்க. அதை வாங்குறதே வாங்காம இருக்கலான் இருக்கும். எப்படி 5 ரூபா 10 ரூபாயில போய் இடிச்சுட்டு நிற்பாங்க, வச்சுட்டு கடைசியில போனா போ அப்படி வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப நீங்க பேரத்துல வேணா ஜெயிச்சிடலாம், உங்களுடைய எக்ஸ்பிரஷனை வெளியில காமிக்கலாம். ஆனால் அதன் மூலமாக கொடுத்து வாங்கப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நெகட்டிவா தான் வரும். ஏன்னா நீங்க எதை கொடுக்கின்ற பொழுது, எதை கொடுக்குறோமோ அதான் சொல்றாங்க. எதை கொடுக்குறது பணத்தை மட்டும் இல்லை, பணத்தோடு சேர்ந்து உங்களோட கேரக்டர். அதனாலதான் பல தடவை போடும் பொழுது ஒவ்வொரு தடவையிலையும் அந்த ஃப்ரீக்வன்சி திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்? எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் எனர்ஜி கன்வெர்டட் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி கன்வெர்டட் வைப்ரேஷன்ஸ். நம்ம கொடுக்கறது எல்லாமே ஃப்ரீக்வன்சி பேஸ்ட்ல இருக்கும். இன்னொன்னு, ஒருத்தர் ஒரு 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 ரூபாய் நோட்டை கொடுக்குறாங்களே, அது சார் வந்து கரெக்டா எடுப்பார். இப்ப நான் என்னுடைய அப்பா இருக்காங்க, என்னுடைய அப்பா வந்து பயன்படுத்திய நோட்டு என்னங்கிறது எனக்கு தெரியாது, ரூபாய் நோட்டு. ஆனால் எங்க அப்பா உயிரோடு இருந்தப்போ அவங்க கையில பயன்படுத்தினா என்னாங்க இல்லையா, அந்த நோட்டை இப்பவும் நம்ம எடுக்க முடியும், 100% இப்ப எடுக்க முடியும். அவர் பயன்படுத்திய நோட்டு எங்கேயாவது வந்துன்னா அதுல ஃப்ரீக்வன்சியை வச்சுட்டு அவரோட வைப்ரேஷன் தொடும்போது ஒரு ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்துன்னா இந்த 100 ரூபாய் நோட்டு யாராற்ற கையில எல்லாம் இருந்து அப்படிங்கிறத as a ரியல் கிளியர்வைண்ட் ஷுட் நோ. அந்த அதுல யாரெல்லாம் கை வச்சிருக்காங்கன்னு தெரியும். சம்டைம்ஸ் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சிலருக்கு வந்து சேரிட்டி கொடுக்கணும்பாங்களே, சில பர்சன் எப்படி சேரிட்டி கொடுக்கறது அப்படிலாம் தெரியலம்பாங்க இல்லையா. பர்டிகுலரா அந்த பர்சன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை வச்சு ப்ரேயர் பண்ணுவார். நான் உதவ சொல்லும்போது இந்த டார்ச் லைட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு நிறைய குப்பை கிளம்பு இதெல்லாம் எதுக்கு இங்க ஓரம் வச்சிருக்கேன், டஸ்ட்பின்ல தூக்கி போட்டேன். அவர் என்னப்பா இதெல்லாம் அங்க தூக்கி போட்டேன் சார், அது குப்பையா இருக்குது, அது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த டார்ச் லைட் ஒன்று இருக்குது, அதுல பேட்டரி இல்லை, ஒன்றும் இல்லை, அதுல ஒயரே இல்லை, இது எதுக்கு இது இங்க ஓரம் வச்சுட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன், நீங்களும் எடுக்கல, அந்த பெருக்கு வர ஆயாவும் எடுக்கல, இடத்த இதை அடைச்சிக்கிட்டு இருக்கு. வர்றோம் பார்த்தா நம்மளே நினைப்பான் ஒன்று நல்லா இருந்தாலும் அது பரவாயில்ல, பாக்குறதுக்கு ஆதி காலத்துல இருக்கு, முதல்ல கண்டுபிடிச்சு டார்ச் லைட்டா இருக்கும் போல இருக்கு, அதை வச்சிருக்காங்க. என்ன அப்புறம் தான் சொன்னாரு, இது வந்து அவரோட ஃப்ரீக்வன்சி. ஒருத்தருக்கு நான் வந்து இந்த சேரிட்டி கொடுக்கறத விட ஃப்ரீக்வன்சி இதுல இருக்கு அப்படின்னா, இதுல போய் எங்க ஃப்ரீக்வன்சி ஒண்ணுமே தெரியலன்னா அப்ப சொல்ற நீ கிளியர் வாயிண்ட்ல இருக்கும்பொழுது அது தெரியும். எத்தனை பேர் ஒரு ரூபாய் நோட்டு தொட்டாங்களோ
அது ஃபுல்லாவே அதை சொல்றவங்க எல்லாம் தனியா இருக்காங்க, அந்த கிளியர்வைன்ஸ் சம் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சில சிலர் வந்து சில அந்த சேரிட்டி கொடுப்பாங்க, அதை வைப்ரேஷனா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீக்குவன்சியா. நம்ம கொடுக்கின்ற பணத்தை பணமாக இல்லாமல் அந்த ஃப்ரீக்குவன்சி மாடல்ல கொடுப்பாங்க, அது கன்வெர்ட் ஆகும். அது வேற, அந்த மெத்தட் வேற. அப்போ அதை நான் சொல்றது, யாருக்காவது ஒருத்தர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இப்போ வாடகை கூட கொடுக்கும்போது 5ஆம் தேதி தொல்லை தாங்க முடியல இப்படி இருந்தாப்போ அந்த மைண்ட் செட்ல தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காது. வாடகை கொடுக்கறதா இருந்தாலும், அந்த பேரம் பேசுறதாக இருந்தாலும் சரி, அந்த மைண்ட் செட்ல எப்பயுமே இருக்காங்க. கொடுக்க தான் போறோம், அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா அது ஏன் டென்ஷனா கொடுக்கும், எப்படியும் கொடுக்க வாடகை கொடுக்க தான் போறோம், டென்ஷனா கொடுத்தாலும் சரி, அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஏன் மைண்ட் செட்ல கோபமா நம்ம கொடுக்கணும், அதை ஹாப்பியாக கொடுப்போம். அப்போ நீங்க என்ன நினைக்கணும்னா, அண்டர்லைன் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் பாயிண்ட், வென் எவர் வி ஹாவ் டு கிவ் சம் ஆஃப் த மணி டு அதர்ஸ் அப்படிங்கும்போது, இந்த பணம் அவர்களுக்கு பல மடங்காக பெருக வேண்டும். அந்த மைண்ட் செட் ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த பணம் அவங்களுக்கு பல மடங்காக பெருகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, உண்மையில அவங்களுக்கு பல மடங்கு பெருகுதோ மகிழ்ச்சி கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பல மடங்காக பெருகும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஏனென்றால் அதான் சொல்றாங்க, வாட் யூ சோ வாட் யூ ரீப். நீ எதை நினைக்கிறாயோ, நீ எதை செய்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். அப்போ கொடுக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி, உள்ளார்ந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இட் இஸ் சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொன்னு, இந்த பேரம் பேசுறது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நிறைய பேர் பார்த்துருக்கேன், அடிச்சு பிடிச்சுவாங்க. அதுலயும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்னா, பெரிய சொபிசிகேட்டடு ஒரு பெரிய மாலு அந்த மாதிரி இடத்துல யாருமே பேரம் பேசுறது இல்லை. ஏன்னா அது அவங்க கௌரவம் போயிடுன்றதுனால பார்த்த உடனே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போனா டிப்ஸ் வச்சுட்டே வருவாங்க, 100-200 டிப்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸ்டார் ஹோட்டல் டிப்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் லோ லெவல் கிளாஸ்ல தான் அந்த பேரம் பேசுற இடமே அங்கதான் நடக்கும். ஏன்னா அவன் அந்த மாதிரி இருக்காங்கிறதுனால அங்கதான் பேரமே பேசுறாங்க. கீரையில இருக்கும்போது கீரை கட்டுக்காரவங்க, அந்த மாதிரி இந்த ரோட்டோர கடைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா பேரம் பேசாத ஆளை நான் பார்க்கறதே கிடையாது. அத்தனை பேருமே பேரம் பேசுவாங்க. இருக்கிற காஸ்ட்டை விட பேரம் பேசுற நேரம் தான் அதிகமா இருக்கும். அதிகபட்சம் 5 ரூபா 10 ரூபா தான். ஒரு கட்டு 20 ரூபா அப்படின்னாக்க 3 கட்டு 60 ரூபான்னா ரவுண்டா வச்சுக்கிங்களேன். என்ன ரவுண்டு, 60 ஒரு ரவுண்டு தான், 50 ஒரு ரவுண்டு தான். இவங்க ஒரு ரவுண்டு நினைக்கிறது 50 ரூபா, இந்த ஒரு ரவுண்டா வச்சுங்க. நான் தான் 3 கட்டு வாங்குறேன்ல, 1 10 ரூபானா. அப்புறம் ஒருத்தர் சொன்னா 100 ரூபாயா கொடு, அதுவும் ஒரு ரவுண்டு தான். ரவுண்டுன்னா எல்லாம் தானே ரவுண்டு அப்படிங்கும்போது, அப்போ கொடுக்கின்ற போது நான் அதனாலதான் ஒரு வேர்ட்ஸ்ல எழுதுனேன், சில்லறை வியாபாரிகளிடம் சில்லறை கேட்காதீர்கள். அதிகபட்சம் 5 ரூபா 10 ரூபா தான் போகும். அதிகபட்சம் போனா நீங்க லோ லெவல்ல போகும்போது 10 ரூபா தான் பேரம்ங்கிறதே இந்த 10 ரூபால தான் வரும். இந்த கீரை காய்கறி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறதுல 10 ரூபா, அதிகபட்சம் 20 ரூபா. ஆனா அந்த இடத்துல பயங்கரமான போராட்டம். அப்போ நீங்க, நான் தான் சொல்றேன், இப்ப whenever you go to the people, நீங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு வேளை பேரமே பேசிட்டு இல்ல பேசுனா, இப்போ நான் 50 ரூபா 40 ரூபா வாங்குறதுக்கு 2 கீரை கட்டு வாங்கியிருக்கீங்க, 40 ரூபான்னு வச்சுங்களேன். 50 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபா சில்லறை கொடுக்கும் பொழுது, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நான் சேரிட்டி எங்கே பண்ணணும்னு ரொம்ப போடுறேன், நான் சேரிட்டி எங்க பண்ணணும், யார்கிட்ட கொடுத்தா கரெக்டா இந்த இதெல்லாம் கிளவை எனக்கு அதிக அமௌண்ட் வரும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது எப்படி, அப்படி இப்படி எப்படி கொடுக்கறது, அப்படி எல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், சிம்பிளா இப்படியே பண்ணுங்க. 40 ரூபா 2 கீரை கட்டு, ஒரு கீரை கட்டு 2 கட்டு 40 ரூபா அப்படின்னா 50 ரூபா நோட்டு கொடுக்கும்போது வெயிட் பண்ணுங்க. உங்களை தேடிக்கிட்டு சில்லறை எடுத்துட்டு கொடுக்கும் பொழுது, கொடுக்கின்ற போது அப்ப சொல்லுவாங்க, வேண்டாம் வச்சுங்க, இந்த 10 ரூபாயில நான் என்ன பண்ண போறேன், இது இருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய அசட்டா இருக்கும், உங்களுக்கு லாபமா இருக்கும், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. டெஃபினட்டா ஸ்மைல் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. 100% நான் செக்கிங் இட், பலமுறை செக் பண்ணிருக்கேன். அது சொல்லும்போது கொடுக்கும்போது வச்சுங்க பரவாயில்லன்னா அவங்களோட அந்த ஸ்மைலுக்கு அளவே இல்லை, அப்படி ஒரு பிரைஸ் இருக்கும். அது மாதிரிதான் ஒரு கூழ் சாப்பிடுவோம். இப்ப டெய்லி காலையில எனக்கு பிடிச்சது கூழ். அப்போ அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, வாட் யூ சோ, எதை விதைக்கிறீங்க. பணம் காசுங்கிறது ரெண்டாவது. நான் அந்த இடத்துக்கு போல, டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க பணம் எப்படி சேரிட்டி. நான் தாட் சொல்றேன், வார்த்தை சொல்றேன், எண்ணங்களையும் வார்த்தைகளையும் பற்றி சொல்றேன். அப்போ ஒரு பாட்டி கூழ் வித்துட்டு இருப்பாங்க, நான் 2 சொம்பு சாப்பிடுவேன். 2 கூட 40 ரூபா, 50 ரூபா கொடுப்பேன். ஒரு நாள் என்ன சொன்ன அவங்க கிட்ட, அவங்க சின்ன கடை தான், ஒரு டேபிள் அவ்வளவுதான். டேபிள்ல ஒரு குண்டான்ல கூழ் வச்சிருப்பாங்க, கொடுப்பாங்க. அதான்
சொல்லும்போது ஓனர் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஓனர்னு அந்த அம்மா உழுந்து சிரிக்குது. என்னங்க என்ன போய் ஓனருங்கிறீங்க, இதெல்லாம் ஒரு கடையாங்க அப்படின்னு. சின்னதோ பெருசோ, பெருசா வச்சிருக்கோம், கோடிக்கணக்கில் இருக்கான், கோடிக்கணக்கு ஓனர். நீங்க 1000 ரூபா 2000 பண்றீங்க, இந்த 1000 ரூபாய் 2000 நீங்க ஓனர், நீங்க தானே ஓனர், இது உங்ககிட்ட தானே. ஆமா என்னதான், அப்ப நீங்க தான் ஓனர் அப்படின்னா இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதோட முடிஞ்சு போயில. உடனே அந்த அம்மா பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட பாது, இந்த ஆளும் தான் இருக்கிறாரே, என்னைக்கு என்னைக்காவது ஓனர்னு சொல்லியிருக்காரா? நானும் 20 வருஷமா இந்த வேலையை பாக்குறேன். போனா அங்க போ, கூழ ஊத்திட்டு வா, கஞ்சி ஊத்திட்டு வா, இப்படியே தான் சொல்றாரு. உன்னை தவிர இதுவரை என்ன யாருமே ஓனர்னு சொல்லல தம்பி அப்படின்னாங்க. ஆனா நீங்க ஓனர் தானே. ஓனர் தான், ஆனா அவரு நான் இந்த ஆளு முதல்ல என்ன சொல்லலையே அப்படின்னா. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் புடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நீ எங்க இருந்துப்பா வர்ற, நீ இது வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருந்தது, நீ வந்து குட்டையை குழை போட்ட, அது ஓனர்னா அப்ப நான் யாரு அப்படின்னாரு. நான் சொல்றேன் நீயும் ஓனர் தான். அவன அம்மா குமிச்சு, ஏங்க நான் தாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும் இருக்கிறேன், எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன், பணம் போடுறது நான் தான், இவர் வந்து கூழ் குடிச்சிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு போறாரு. சரி வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் வென்னவர் அதன் பிறகு எப்போ அந்த இடத்துக்கு போனாலும் வண்டி நிறுத்தினா அந்த அம்மா ஸ்மைலிங் அப்படி சிரிப்பாங்க. உடனே எல்லாத்தையும் சொல்லுவாங்க, பக்கத்துல சொல்லுவாங்க என்ன ஒரு ஓனர்னு சொல்றாரு அப்படின்னு ஸ்மைல் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க, நான் எதுவுமே கொடுக்கல, நத்திங் ஹேட் கிவன், ₹1 கூட கொடுக்கல. கொடுக்கறது வேற விஷயம், இந்த இடத்துல கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. நல்லா கவனிச்சீங்க, எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை, வாழ்வியல் மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்க்க முடியும். அந்த நான் எப்போ போனாலும் நின்னால உடனே அவங்க அங்க நின்னோடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்து நான் குடிச்சிட்டு போறவர்களையும் சிரிப்பாங்க. சார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெண்ணும் நான் கொடுக்கல, நத்திங் இஸ். இது நான் எனக்கு மட்டும் இல்லை, யார் நீங்க பண்ணாலும் சரி, அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அதாவது பாராட்டுதல் என்பது எல்லாருக்குமே பிடிக்கும். பாராட்ட தயங்காதீர்கள், பாராட்டுக்கு நீங்கள் மயங்காதீர்கள். ரொம்ப பேர் இந்த அரசியல் வருமா, உங்களை மாரி யாராவது இருக்காங்களா, தெய்வமே நீ தான் ஓட்ட போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துட்டு மயங்க கூடாது. இன்னொருத்தர் நம்ம பாராட்டினா அதுல நம்ம மயங்கக்கூடாது. ஆனால் நாம பாராட்டத்துக்கு தயாராக இருக்கணும். ஒவ்வொரு ஜீவராசியும் பாராட்டுகின்ற பொழுது மகிழ்வார்கள், யாராக இருந்தாலும் சரி. ஏன் நம்மளை விட்டுருங்க, நம்மளால சிவபெருமானே பாருங்க, பாராட்டினா சிவனே போற்றி அவரே போட்டுன்னா குருன்னு கிளம்பி வந்துருவாரு அவரு. நம்மளை ஒருத்தர் உயர்ந்து பாடுறான்டா எங்க வேணாலும் பாரு, கந்தா போட்டு கடன் போட்ட உடனே கிளம்பி வந்துருவாங்க. பித்தாப்புரை சொன்னா கிளம்பி வந்துடுறாரு. கடவுளே பாராட்டுக்கு கரைஞ்சி வந்துடுறாரு சர்றன்னு. கடவுளே மயங்கும் போது மனுஷன் மாத்திரம். ஸோ ஷுட் பிரைஸ் எவ்ரி ஒன், அட்லீஸ்ட் சம் வேர்ட்ஸ். நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். சேரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது. அது டாக்டர் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காரு, அது வேற. நான் சொல்றது வார்த்தை. இதுதான் வந்து நபிகள் சொல்லுகின்றார், முகம் தெரியாத மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் புன்னகையும் ஒரு தர்மம் சொல்றாங்க. நம்ம தர்மம் எப்படி பண்றது, சேரிட்டி எப்படி பண்றது, ஜஸ்ட் ஸ்மைல். ஒரு நீங்க காட்டுகின்ற ஒரு புன்னகை இருக்கு இல்லையா, புன்னகை வந்து இஸ் எ பெஸ்ட் சேரிட்டி. ஏன்னா அந்த ஸ்மைல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க, அதான் நான் ஏற்கனவே சொல்றேன், நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து ஃபுல்லா ஷார்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ அதிகமா இந்த சிக்னல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கொலவெறியோட நிற்பாங்க. அவங்க வாழ்நாளில் அது வந்து சிரிச்சே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. சிரிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். மனிதர்கள் எல்லா உயிர்களுக்குமான ஸ்மைலிங்கிறது மேக்கிய எனார்மஸ் பவர். ஸ்மைல்ங்கிறது மகிழ்ச்சிங்கிறது பெரிய பவர். அதனால அடிக்கடி அந்த ஃப்ரீக்வன்சியை திரும்ப திரும்ப பல தடவை போட்டுட்டு, சம்மந்தம் இருக்கோ இல்லையோ போடுறது என்னன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க எப்போது மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம், பிரச்சனை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். நீங்கள் உங்களை மகிழ்ச்சிகரமாக மாற்றி சும்மாவது ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, சும்மானா போறப்பெல்லாம் சும்மிச்சுட்டு அவன் எப்பயுமே ஒரு மாதிரியாட்டா, ஏற்கனவே நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தான், இப்போ என்னன்னு தெரியல அப்படி இல்லை. சமய பர்பஸ். நீங்க போகும்போது யாராவது பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணி அப்படின்னா அது அந்த 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 நொடியை ஒருத்தவங்கள மனமாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு ஸ்மைல் அப்படிங்கும்போது பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் அந்த ஃப்ரீக்வன்சி, ஜாய் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தா 500க்கு மேல. ஏன் அப்படின்னா, நீங்க ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நீங்க இறைவனோடு ஒன்றிணைதல் அப்படி இருக்கு இல்லையா, 500 ஸ்மைலா இருக்கணும் முயற்சி பண்ற ஃப்ரீக்வன்சி 500. என்லைட்டுங்கிறது 600, 600, 100 தான். ஆனா டென்ஷனா இருக்கிறது, கோவமா இருக்குது, கில்ட்டியா இருக்கிறது இல்லையா, பரபரப்பா, இதெல்லாம் 20. அதான் திரும்ப ஒரு தடவை போடுங்க, நம்ம தானத்தை போட்டிருப்பேன் அந்த ஃப்ரீக்வன்சி. சும்மா ஒரு தடவை ட்ரையல் பார்ப்பேன். 20, 30, 40 அப்படிதான் இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, கோவமா இருப்போம், டென்ஷனா இருக்கும், பிடிக்காத வெறுப்பா, இது எல்லாமே 100க்குள்ளதான் இருக்கும். அதே இதுல கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பாத்தீங்கன்னா 500. இது வந்து இதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா என்ன?
இது சிரிக்கிறதுக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணுமா? இல்லையே. அதே மாதிரி இன்னொருத்தர் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு டீ போடுறாங்க, இல்லை டிஃபன் சாப்பிட்றோம், இங்கே வெளில போறோம்னா குறைந்தபட்சம் இன்னைக்கு எல்லாமே மைண்ட்ல வச்சுங்க. நீங்க யார்கிட்டயாவது ஏதாவது வாங்குறீங்கன்னா சும்மா நீங்க என்னென்ன பாருங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். இப்போ கடையில் போய் இதை காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிடுங்க. கரெக்டாக நம்மளால உத்து பார்ப்பான், மற்றதெல்லாம் விட்டுருவான். அந்த முள் இங்கே வரல, இன்னும் 2 போடுங்க, இன்னும் 2 போடுங்க. யோ அப்படிதான் இருக்கு, முள் நடுவில் கொஞ்சம் நவுத்தி போடுங்க, இதுல தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பரவாயில்ல விட்டுருங்க, அது வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். ஆனால் இன்னொருத்தர் இந்த மாதிரி நான் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாரு, நிறைய பேரை பார்த்துருக்கேன், பெரிய மனிதர்களிடம் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய மனிதர்கள் தர்மத்தின் வாழ்வில் மிக சிறந்த அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் அப்படிதான் சொன்னேன், 1 கிலோ இல்லை, ஒரு 50 கிராம் கிட்டத்தட்ட கம்மி, பரவாயில்ல சார் அப்படின்னு. அவன் சொன்ன, இல்லை சார், உங்களுக்கு நான் குறைச்சி கொடுத்தா, ஒரு கிறிஸ்டியன், இயேசு வந்து எனக்கு கிடைக்கிறத குறைச்சி கொடுத்துருவார் சார், அதெல்லாம் நான் குறைச்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லையே, இப்போ என்ன பண்ண, 50 கிராம்னா பரவாயில்ல, 50 கிராம் காசு கழிச்சிக்கிறேன்றாரு. ரொம்ப சாதாரண கடை தான் அது. எனக்கு ஆச்சரியம் படிச்சு, என்னடா 50 கிராம் சரின்னு மாட்டினாட்டா இழிச்சு வாங்கின்னு கொடுத்து, பரவாயில்ல நாலுலேருந்து நீங்க காலையில வாங்கன்னு கொடுக்கலாம். அவர் என்ன பண்றாரு, அதை குறைச்சி அந்த 50 கிராமுக்கு காசு குறைக்கிறாரு. இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த புரிதல் இருக்கு இல்லையா, இஸ் ஏ கிரேட். நீங்க நம்ம நினைக்கலாம் கார் இருக்கு, பங்களா இருக்கு, அப்படி தேவையே இல்லை. அந்த மனம் இருக்கு இல்லையா. நான் அதனாலதான் ராஜராஜ சோழனோட சொல்ல, சிவபெருமான் வந்தது ராஜராஜனை விட அந்த மோர் விற்கிற பார்ட்டி உயர்ந்த அர்ப்பணிப்புன்னு சொன்னது காரணம் அந்த சேரிட்டி. எல்லாருமே புரிதல் இருக்கு, ஆனா அந்த புரிதல் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறதுல ஒருவேளை அந்த இம்ப்ளிமெண்ட்ல உங்களுக்கு ஐடியா இல்லாம இருந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ப்ரைஸிங் இருக்கு இல்லையா, நல்லா இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒய்ஃப் வந்து யாருமே ப்ரைஸ் பண்ணதே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படும். நான் என்ன எல்லா இடத்தும் வெளியில போய் சாப்பிட்றோம் அப்படின்னாக்க, எங்க சாப்பிட்டாலும் நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அவன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், சாப்பிட்டு சிஸ்டர் சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுருந்தேன், அதில் உப்பு அதிகமாக இருந்தது, அவங்க பார்க்காம போட்டாங்க போல் இருக்கு. நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குமா, இந்த மாதிரி யாருமே சமைக்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டான்டா. அந்த அம்மா உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் டெய்லி இவருக்கு வடிச்சு அம்மா சொன்னேன், வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன், நல்லா தின்னுட்டு போகிறத தவிர ஒரு வார்த்தை கூட வாய்த்துன்னு சொல்றது இல்லை என்ன அப்படின்னா. அவன் சொன்னான், டேய் இந்த மாதிரி உலகத்தை நீ சாப்பிட்டதே இல்லையாடா, நீ நல்லா இருக்கடா அப்படின்னா. இந்த மாதிரி வேற எங்கேயும் சாப்பிட்டதில்ல, உப்பு அதிகமா இருக்கடா. நீங்க அப்படி எடுத்துக்க, நீ எனக்கு ஹிண்ட் மட்டும் கொடுக்கணும், இந்த மாதிரி உலகத்துல யாரும் சமைக்க, இந்த மாதிரி உப்போட போட்டு யாரும் அப்படி சொல்லி வச்சியோ, உனக்கு தேவை அவங்களுக்கு ப்ரைஸ், அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா. ஏன்னா மகிழ்ச்சியாக எல்லா லேடிஸுமே, லேடிஸ் இல்லை, யார் சமைக்கிறவங்க கிடையாது, யார் எந்த வேலையை செய்தாலும் அவர்கள் அந்த வேலையை முடித்த பிறகு they are 100% without any doubt they are expecting from others a price, appreciation. நீங்க பணம் ரிவார்டு எல்லாமே 2வது தான், ப்ரைஸ் எல்லாமே கடைசி தான். அப்ப கொடுத்த அந்த வேலையை முடிச்சுட்டு போடுறாங்க இல்லையா, அந்த செகண்ட் அவங்க இது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், ஜஸ்ட் ஒரு வார்த்தை, நீங்க யார் வேணாலும் சொல்லி பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னா, ரொம்ப அந்த ஒரு மொமெண்ட் அவன் முடிக்கிற அந்த செகண்ட், சம்பளங்கிறது 1 மாசம் கழிச்சு வருது, அப்ரிசியேஷன் அந்த இடத்துல வரும்போது தே ஃபீல் ரியல் ஹாப்பி, அவங்க மகிழ்ச்சி அடைவார்கள். அதே மாதிரி நீங்க பணம் கொடுக்கும்போது இந்த வரை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, 1 மாசம் கொடுக்கின்ற பொழுது நீங்க அந்த கொடுக்கும்போது மகிழ்ச்சியோட கொடுங்க. இந்த செல்வத்தோட மனத்தில் உள்ள மனசில் நினைச்சுக்கிட்டு, இதே போன்ற செல்வம் உங்களுக்கு பல மடங்காக பெறணும், உங்களுக்கு மகிழ்ச்சியோட நீங்க இருக்கணும். இது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த மைண்ட் செட்டு நல்லா கவனிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நான் சயின்டிஃபிக்கா சொல்றதுல என்னன்னா, இந்த தாட் இஸ் லைக் ஏ ஆசிட். அப்போ ஒருத்தர் இன்னொரு ரூமத்தில் ஆசிட் எடுக்கிறோம்னா அள்ளி எறியும் போது வல்ல உங்க கை காலி ஆயிடும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க மேலே படும். அதே மாதிரிதான் தாட்டுங்கிறதும், இன்னொருத்தவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கின்ற பொழுது அந்த பிளெஸிங் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே போகும். அதனாலதான் சொல்றது நல்ல வார்த்தையில். அதனாலதான் சித்த பெருமக்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரியவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது எப்போதுமே ஸ்மைலிங்கா இருக்கிறது, எப்போதுமே நல்ல வார்த்தை பயன்படுத்த. தமிழ் அடிக்கடி ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்போ நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம்னா ஃப்ரீக்வன்சி பேஸ்ல அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க சொல்ற அந்த மகிழ்ச்சிகரமான வார்த்தை, வாழ்த்துற பிளெஸிங் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். நீங்க நல்லா இருங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு தான் அடுத்தவங்களுக்கு போகும். நீங்க என்ன வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க, டே டு லைஃப்ல எப்படி இருக்காங்கன்னு, அவங்க கிருன்னு கராமுரன்னு தான் இருப்பாங்க.
அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ பிரச்சனை இருக்க அது ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இப்போ ஷுட் அவாய்ட் எவ்ரிதிங் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லக்கூடிய ஹைலைட் பாயிண்ட்டுங்கிறது, எந்த ஒரு செயலையும் செய்கின்ற பொழுது நீங்கள் எந்த மனநிலையில் செய்கின்றீர்களோ அது உங்களுக்கு வரும். அதுதான் வந்து எல்லா மதத்திலையும் சொல்லுவாங்க, 2 அசரீரி இருக்கு, அப்படியே ஆகட்டும், தமிழ்ல சொல்லுவாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கும். அது சொல்றதே பிளஸிங், கவுண்டபிள். அது எப்படின்னா சயின்டிபிக்கா சொல்லும்பொழுது பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொன்னாக்க, இப்ப நம்ம கோவமா இருக்கோம்னா அதுக்கு நீங்க கோவமா பண்ண அவன் சொல்றான் அந்த ரியாக்ட் எடுக்காது, நீ என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கன்னு எடுத்துக்கும் அது. அப்ப கோவமா இருக்கன்னா அப்ப அதுக்கு தகுந்த செரோட்டோனின் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆசிடை மட்டும் சுரந்துகிட்டு இருக்கும். அப்பதான் கோவமா இருக்கும். எப்பயுமே கோவமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த மைண்ட் என்ன பண்ணும், இந்த ஆள் இப்படிதான் போல இருக்குன்னு மைண்டே பிக்ஸ் பண்ணிக்கும். சரி இப்ப டென்ஷனா தான் இருப்பான் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரியானதை சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க உங்களுடைய மனநிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உண்மையிலே கடன் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மேக் ஏ ஸ்மைல். நீங்க ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சீங்க, மகிழ்ச்சியா பேச கத்துக்குங்க, அப்ரிசியேஷன் பண்ணி யாரா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற அப்ரிசியேஷன் பண்ணீங்க. இது போன்று மற்றவர்களை பாராட்ட தெரிந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். தன்னைத்தானே ஒருவன் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒருவனால் அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. அப்போ நாம எப்பயும் சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இப்ப எந்த இடத்துல இருக்குன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கணும், எல்லாமே இந்த உலகம் என்பது இயக்கம் என்பதும் நம்ம பண்றதுங்கிறது மகிழ்ச்சியோட இருக்கணும். நம்மை சுற்றி பலர் இருப்பாங்க. அப்போ நம்ம சுற்றி இருப்பவர்களை நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய வேலைகள் மிக சுலபமாகவும் எளிமையாகவும் இயல்பாகவும் இருக்கும். கஷ்டமே இருக்காது. எந்த வேலையுமே மற்றோட கம்பைன் பண்ணி செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அன்னைக்கு வேலை போறதே தெரியாது. ரொம்ப பேர் ஆபீஸ்ல சண்டே கூட கிளம்புறது என்னன்னா, இங்க இருக்கிறத அங்க பெட்டர் இருக்கும், இங்க இருக்கிற பிரச்சனையை விட அங்க போனா பசங்க கூட பேசிட்டு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே கிளம்பி போறது. அதாவது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சண்டேன்னு தெரியாம கூட ஆபீஸ் கிளம்பி போற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா சண்டே கூட ஆபீஸ் வச்சு அங்க போய் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், ஏன்னா இதை விட அங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சமாக மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள், மகிழ்ச்சியாக மற்றவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகள் என்பது பாசிட்டிவ், நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், வாழ்த்துங்கள், யாரா இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு யாரும் இருக்காது. நம்ம பெரியவங்களா இருக்கலாம், நம்ம கீழே ஒருத்தர் ரொம்ப லோ கிளாஸ் பீப்புளா கூட இருக்கலாம், யாரும் அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுடைய வாழ்வில் தகுந்த மாதிரி அவங்கவுங்க இருக்கிறாங்க, அவங்கள அப்ரிஷியேட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. நம்மளோட பெரியா இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப அழகா சார், நேற்றை விட நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கு நல்லா இல்லையோ அந்த வார்த்தையில அந்த நொடி பொழுது அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள், இப்போ நீங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யாரையாவது அப்ரிசியேஷன் பண்ணி அவர்கள் மகிழ்ந்த தருணம் அப்படின்னு ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எனிஒன்? நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு யாராவது பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எனிஒன்? கிருஷ்ணகுமார் சார், உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது அந்த அளவுக்கு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி இல்லை சார். நிறைய இது இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள். எது பிரதான என்னங்க அந்தந்த நேரத்துக்கு அதாவது மகிழ்ச்சியா தெரியும் சார். ஓகே. அப்போ நீங்க அந்த தன்மை உங்களுக்கு இயல்பாவே இருக்கு, ஆனா நீங்க கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா பொருள் வாங்குறதா பாஸ் ஆகி கடந்து போயிடும், ஆனா அந்த அந்த நொடிப்பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை உங்களுடைய அனுபவங்கிறது அதிகம், பட் என்னுடைய புரிதலும் நான் என்ன சைக்காலஜிக்கலாக படிக்கும்பொழுது நான் பார்த்த விஷயம். ஓகே, கீதா மேடம். இன்னொரு கிளாஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஐயா. அதுல வந்து எல்லாரையும் வாழ்த்த சொன்னாங்க ஐயா. நான் ஒரு 58 60 பேருக்கு வாழ்த்துனேன் ஐயா. நான் வாழ்த்துனதை எல்லாரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயா. நீங்க மேல மேல எங்களை இப்படி வாழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா எல்லாருமே. அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் ஐயா. ஓகே, ரியலி கிரேட். ஓகே சார், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் சார் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஷூர்மா. சார், எனக்கு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க சார். அதனால கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிற வாங்க, நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சில சொல்யூஷன் சொல்றேங்காட்டி
நிறைய பேர் என்னோட ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராப்ளம்ல இருந்து என்னால ஹாப்பியா என்னோட சிரிச்ச ஃபேஸ்னால தான் அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க சார். Right. அதனால எனக்கு அது அந்த ரியலைஸ் என்னால பண்ண முடியுது சார். நிறைய பேர்த்தோட ப்ராப்ளம்ல இருந்து நான் வெளியே கூட்டிட்டு வரேன் சார். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். கரெக்ட் கரெக்ட். அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடியதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். என்னோட சிரிப்பு மட்டும்தான் அவங்களை என் பக்கத்துல வர வச்சுதுங்க சார். கரெக்ட். சிரிப்பு மேம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கரெக்ட் மேடம். சிரிப்புங்கிறது பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இந்த வேர்ல்டு. உலகத்திலே மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷன். இப்போ எல்லா இடத்துக்குமே போகும்போது ஒவ்வொரு ஆளும் ரெக்கமெண்டேஷன். இந்தியாவில் வேணா பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாம், சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அமெரிக்கா போனால் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. அங்கே ட்ரம்ப் அந்த மாதிரி ஆட்கள் தான் ரெக்கமெண்டேஷன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ரெக்கமெண்டேஷன் இருப்பாங்க. ஆனால் எல்லா இடங்களுக்கும் நீங்க எங்க போனாலும் ஒரு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் உங்க கூட இருக்கிறது ஸ்மைல். ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை கண்டிப்பா ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இதாவது மாற்றும். ஸ்மைல் இஸ் த பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் டு எவ்ரிபடி. குட், தேங்க்யூ. அது இதுல ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஆக்சுவலி நான் ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி இந்த திருட்டுல, நூதன திருட்டுல பத்தி நாங்க ஆக்சுவலி டிபேட் எடுத்தப்போ இந்த சம்பந்தமா ஒரு டிபேட் வந்தது. திருட்டு, நகை, கொலை, கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தப்போ அதுக்கு டிபேட்ல ரெஃபர் பண்ணப்போ தாய்லாந்துன்னு நினைக்கிறேன். தாய்லாந்துல வந்து நூதன திருட்டு ஒன்று நடந்திருக்கு. என்ன திருட்டுனாக்க அந்த ஊர்ல கம்பல்சரி மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கு இல்லையா, கரெக்டா அந்த வீட்டுல திருட்டு போயிருக்கு. எந்த வித யாருமே வீட்டை உடைக்கிறது இல்லை, ஜன்னல் உடைக்கிறது இல்லை, பீரோ உடைக்கிறது இல்லை, எதுவுமே உடைக்கிறது இல்லை. அழகா பீரோவை திறந்து தான் எடுத்துட்டு போயிடுறோம். தொடர்ச்சியா அது நடந்துகிட்டு இருக்கு. எல்லா திருட்டுமே பர்டிகுலர் அந்த திருட்டு வந்து பீரோ திறந்து தான் திருடுறாங்க, உடைக்கிறது எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த திருட்டு. ஆனா ஒரே மாதிரி இருக்குது, ஆனா எதுவுமே உடைக்காம எப்படி திருட முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்ப இன்வெஸ்டிகேஷன் போறாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் என்ன பண்றாரு, சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி திருட்டு கேஸ் கொடுத்தவங்க எல்லாத்தையும் ஒன்னாவே வர வைக்கிறாரு. ஒரு 30-35 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு ஹாலில் உட்காந்து அவங்க கம்ப்ளைண்ட் கூட சொல்லிட்டு இருக்காங்க. டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து சீனியர் ஆஃபீஸர் வந்து ஒரு ஸ்பார்க் தட்டுது. நல்லா கவனிச்சு, நல்லா ஸ்பார்க் தட்டுது. டக்குன்னு அவர் என்ன கூப்பிடுறாருன்னா உடனே அங்க இருக்க அடுத்த ஆஃபீஸில் போயிட்டு அங்க வந்திருக்க அத்தனை பேர்கிட்டையுமே அவங்க குழந்தைங்க லிஸ்ட், ஏஜ், வயசு எடுக்க சொன்னார். டக்குன்னு எல்லாமே எடுத்தாங்க. அவங்க நல்லா கவனி, அந்த எடுத்த 30-35 பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பொருள்களை தொலைத்தவர்கள், திருட்டு போனவர்களோட லிஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாருமே பார்க்கும்பொழுது அத்தனை பேர்கிட்டையுமே அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க 2 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாரு. எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நோட் பண்றாரு. அப்போ இதுக்கும் திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னுட்டு திரும்ப நோட் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்றாரு, கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் வர்ற கேஸ் பாக்குறாரு. இது மாதிரி திருடி இருக்கு, பூட்டை உடைக்கல, ஆனா பீரோ இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் உனக்கு குழந்தை இருக்கா? ஆமா, 5 வயசுல குழந்தை இருக்கு. அப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்றாரு. அவர் ஒரு நாட்டு பிடிக்கிறாரு. எப்படிடா இது எங்கேயோ சம்பந்தம் இருக்குன்ட்டு குற்றவாளியை பிடிச்சிடுறாரு. குற்றவாளி பிடிச்சிட்டு இன்னொன்னே அவன் சொல்றான், சரி செலவு பண்ணது போக மீதெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னா. அப்புறம் அவன் கேட்கிறாரு, நீ கொடுக்கறது அப்பன்னு விட்டோம், முதல்ல அந்த டிப்ஸை நமக்கு கொஞ்சம் அவுத்து விடு, எப்படி வந்து உடைக்காம திருடிட்டு இருக்க அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னப்போ அப்போ அவன் சொல்றான், நான் வந்து இந்த குழந்தைங்க இருக்கலையா, குழந்தைங்க கூட விளையாடுவேன். ஈவினிங் போயிட்டு ஸ்கூல் விட்டு இந்த 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க கூட விளையாடுவேன், சாக்லேட் கொடுப்பேன், ரொம்ப நாள் பழகிட்டு இருப்பேன். பழகிட்டு இருந்தோடனே அவங்க கூட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கன்னா அப்போ நான் சொல்லுவேன், நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு ஏதாவது கொடுப்பியானா? எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா. அப்படியா, இந்த சாவி எல்லாம் கொடுப்பியானா? கொடுப்பேன். எங்க வச்சிருப்பாங்க? அவங்க ஓரமா வச்சிருப்பாங்க, இங்க வச்சிருப்பாங்க, எல்லாம் எடுத்து வச்சிரு, நான் ஒரு நாள் வரேன், அப்புறம் கொடுக்கணும். ரைட்டு. அவன் சாக்லேட் கொடுத்தானே இந்த மாதிரியே ட்ரெயின் அப் பண்ணி நிறைய வச்சிருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன பண்றது, ரைட்ல தூங்கும்போது போக வேண்டியது. அவன் சொல்லுவான், இன்னைக்கு நைட்டு வந்துடும், யார்ட்டும் சொல்லக்கூடாது, இல்லைன்னா அடுத்த நாள் சாக்லேட் தர மாட்டான். ஓகே. ஸோ எல்லா குழந்தைங்கள்ட்டையும் இந்த மாதிரி 30-35 வீட்லயும் குழந்தைங்கள்ட்ட பேசுறாரு, அப்ரிசியேஷன் பண்றாரு. நீ நல்லா படிப்ப, நீ சூப்பர், ரொம்ப அழகா அப்படின்னு. 10 பேர் இருந்தாங்கன்னா யார் வீட்டுல ஆட்டையை போட போறாங்கன்னா முதல்ல அந்த குழந்தைகள் என்ன பண்றது, அவன் நீ சூப்பரா இருக்க, எல்லா குழந்தையும் நீ தான் நல்லா படிக்கிற. அப்படியா, எங்க வாத்தியார் திட்டிகிட்டே இருக்காரு, அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ படிக்கிறது அவருக்கு தெரிய மாட்டேன். ஓஹோ அப்படியா, நீ தான் அழகா இருக்க, நீ ஸ்மார்ட்டா இருக்க, ரொம்ப அப்ரிசியேஷன் பண்ற. எல்லா குழந்தைகளும் பாராட்டுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் உலகத்துல எல்லா உயிர்களுமே பாராட்டுகள். நீங்க குரங்கு, நாய், பூனை எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்துன்னா டவுன் ஆயிடும். எதா இருந்தாலும் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, இட்ஸ் வில் பி சரண்டர். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி தான் திருட்டு இருக்காரு. இன்னைக்கு வரேன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்கும், நீ எப்படா இருந்தா வருவான். எல்லாம் தூங்குனதும் அவர் போவாரு. போன உடனே எடுத்து வச்சுட்டு ரெடி இருக்கு, ஒன்னு சாவி எடுத்துக்கிட்டு அழகா தண்ணிட்டு போயிட்டுறாரு.
அப்படியே திருடி இருக்காரு. 35 பேர் இடத்துலயும் அப்படிதான் திருடி இருக்காரு. அப்ப சொன்னா குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க கொடுக்குறாங்க, அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா கவனிங்க, பணம், நகை, எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருக்குது ஹீரோவில். அந்த குழந்தைங்க என்ன, அது அந்த குழந்தை எல்லாருமே குழந்தையினுடைய மனதில் இருக்கிறோம். அது அந்த குழந்தைக்கு இது எல்லாமே பெருசு இல்லை. அந்த குழந்தைக்கு எதிர்பார்க்கறது தன்னை அவர்கள் மதிக்கிறார்கள், தன்னை அவர்கள் பாராட்டுகிறார்கள், தன்னிடம் இருக்கின்ற கேரக்டர் எல்லாத்த விட பெரிய ஆளு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது என்னவோ அதை புரிந்து கொண்டு அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. எவ்ரிவன் தே ஆர் லைக்கிங் டு தெம், டு த அப்ரிஷியேஷன். அதை அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது அது சரண்டர் ஆகுது, அது எடுத்து கொடுக்குது. அம்மா அப்பாவை விட அந்த திருடம் அவ்வளவு பெரிய ஆளான்னு அப்பாட்டக்கிறானே இல்ல, அவங்கள எவ்வளவு கொஞ்சிருப்பாங்க. பட் அவங்க கொஞ்சாத ஒரு விஷயத்தை, அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு விஷயத்த அவன் பண்றான். பண்ணும்போது அது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் உலகம் முழுவதும் நடக்கிறது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று இருக்கு, லவ் மேரேஜ்ல ரொம்ப பேர் சொல்றாங்க இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லை, அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப மேனகமே இருக்கான், இவன் கருவாட்டு பையமே இருக்கான், இவன் அதை போய் எப்படி மேட்ருங்கிறது அங்கதான் அப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா. வீட்டில் அந்த இடத்துல எங்க இஷ்யூ இருக்கோ அவர்களுக்கு பிடிச்சது, அது தப்பா ரைட்டாங்கிறது அங்க நம்ம போக வேண்டாம். அவர்களுக்கு மனம் பிடித்த மாதிரி அவர்கள் நடந்து கொள்கின்ற பொழுது அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள், இன்னும் அதிகபட்சமாக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவர் கன்க்ளூஷன் அவர் சொல்றாரு. அப்போ எல்லாத்துக்கிட்டையுமே அவர் சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாமே சொல்றாரு, முதல்ல குழந்தைங்களுக்கு நீங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு இருக்க திறமையை அப்ரிஷியேட் பண்ணுங்க, பாராட்டுங்க, அவங்களோட மகிழ்ச்சியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதை ஃபைல் க்ளோஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. பட் அது தாய்லாந்தில் நடந்த சம்பவம்னு. இது வந்து இது ஒரு படிப்பினை. அவர் அந்த ஆக்சுவலி திருட்டு ஏன் நடக்குது, சைக்காலஜிக்கலா ஏன் நடக்குது, அது யாரெல்லாம் திருடுறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் டிபேட் எடுக்கும்போது இதை படித்தேன். அஸ் வெல் அஸ் இன்னொன்று என்னன்னா, எப்போ இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் நடக்கிறது, திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த போன்ற சம்பவங்கள் எல்லாம் எப்போ நடக்குதுன்னா பெரும்பாலும் 99.9% எல்லாமே இரவு நேரங்களில் நடக்கிறது, மாலை நேரங்களில் நடக்கிறது, காலை. ஆனால் அதிகாலை நேரங்களில் இது போன்ற சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் அதிகாலையில் நடப்பது இல்லை. 100% குற்ற சம்பவங்கள் நடக்காத ஒரு பொழுது என்றால் அதிகாலை பொழுது. பிகாஸ் ஆஃப் என்னதான் திருடுன்னு நினைச்சாலும் அப்போ ரொம்ப பேர் மாடல்ல இப்போ ரீசெண்டா வந்து காலையில வெளியில வர்ற செயின் அறுத்தாங்க, 1-2 தான், ரொம்ப ரேர் தான், அது அதான் மைல்டு பர்சன்டேஜ் தான். ஸோ அதிகாலை பொழுது என்பது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆல்பா வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம். அது திருடுன்னு நினைச்சா கூட வேணாம் போ, அந்த மாதிரியான சைக்காலஜியில் இருக்கும். அப்போ அதிகாலை பொழுது, அதனால சொல்றது காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு இருக்கின்றால், காலையில் ஒரு டாக்டர் கூட சொன்னார்ல, எழுந்த பிறகு 1 hour நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய நாட்கள் முழுவதுமே நகரும். அப்போ ஒருத்த அப்ரிசியேஷன் பண்ணுங்க. அதனாலதான் நான் சொல்லும்போது சிரிப்பு வருதோ இல்லையோ சில கமெண்ட் சொல்றது என்ன, பிடிக்குதோ இல்லையோ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே நகரும். மகிழ்ச்சியாக தொடங்குகின்ற நாள் மகிழ்ச்சியாகவே முடியும். ஒரு நாள் மகிழ்ச்சியாக நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் அந்த நாள் சிறந்த நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக, சிறந்த நாளாக அமைய அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி.